என்ன காலையிலே இந்த கோழிங்கெல்லாம் மேய போச்சு இன்னும் காணோம். கரெக்டா 6 மணி ஆனோன்னா வீட்டுக்கு வந்து அடைஞ்சிருமே. கோழியும் காணும் உன்னத்தையும் காணுமே. எவனாவது பிடிச்சிட்டு போயிட்டானோ? ஐயே எங்க போச்சுன்னு தெரியலையே. யாரு விளக்குள்ள போய் தேட? ஐயே நல்லா முட்டை போடுற கோழி வேறையே தூக்கிட்டானுவளோ என்னன்னு தெரியலையே. சரி இங்கனக்குள்ள போய் தேடி பாப்போம் என்ன பண்ண. ஏ இழுவ எவடி அவ கோழிய தேடி போகும்போது இவளுவ வந்து நிக்காளுவ. என்னங்கடி? ஏ இழுவ நாங்கெல்லாம் டூர் போறோம், நீ வரியா? டூரா? நான்லாம் வரலப்பா. என் வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் கைய காலெல்லாம் உடைச்சு கெட்டி போட்டுருவான். எப்பா நீங்க போயிட்டு வரணும்னா வாங்க, நான்லாம் வரலப்பா. என்னடி இப்படி சொல்றா? நாங்கெல்லாம் ஜாலியா போலான்னு பார்த்தோம், நீ என்ன வரலங்க? யாரெல்லாம் போறியே? எல்லாரும் போறோண்டி. செல்லத்தாய்க்கா, முனியம்மா, முக்காடு, நானு, சின்ன பொண்ணு வந்தா உன்னையும் சேர்த்துக்கிடுவோம். 2000 ரூபா தாண்டி, வாடி. என்னது 2000 ரூபாயா? எப்பா 2000 ரூபா கொடுத்து டூர் போகணுமா என்ன? அட போடி, வருஷத்துல எப்பவாச்சும் போறோம், அதுக்கு ஏன் இப்படி வாய பொழக்கா? 2000 ரூபா தானே. எப்பப்பா நீங்கெல்லாம் பணக்கார பருப்பு, உங்களுக்கு 2000 ரூபான்னு சாதாரணமா தெரியும். ஆனா எங்களுக்குலாம் அப்படி இல்லப்பா. இந்தா பஞ்சப்பாட்ட ஆரம்பிச்சுட்டாப்பா. எம்மா என்ன நிறுத்தே முடியாது. என் வீட்டுக்காரங்க 100 ரூபா சம்பாதிக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறாவ தெரியுமா? ஆமா ஆமா, உன் வீட்டுக்காரனா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கான். எங்களோட வீட்டுல எல்லாம் என்ன ஓசிலியா கிடைக்குது. எப்பா டூர் வரியா இல்லையான்னு கேட்டோம். அதை விட்டுட்டு தேவையெல்லாம் பேசிட்டு கிடக்காத பத்துக்க. ஏ ஓவரா பேசிட்டு இருக்காத. இப்ப வரியா இல்லையா? நான்லாம் வரலடி. ஏ குந்தாணி வா போவோம். அவ வரலன்னா நல்லதுதான், நம்மளுக்கு வண்டியில ஃப்ரீயாவாச்சும் இருக்கும். வா வா. எப்பா இவளும் ஒரு ஆளு நினைச்சு இவகிட்ட கேட்க வந்த பத்தியா நம்மள சொல்லணும் சின்ன பொண்ணு. ஐயே என்ன இவளுவ கொஞ்சம் கெஞ்சி கெஞ்சி நம்மள கூப்பிடுவாளுன்னு பார்த்தா அவளுக்கு பாட்டுக்கு போறாளுவே. விடக்கூடாதே. ஏ சின்ன பொண்ணு குந்தாணி இங்க வாங்கடி. என்ன அதான் வரலன்னு சொல்லிட்டால, வேற என்ன? அதுக்கு இல்லடி, எந்த இடத்துக்கு டூருக்கு போறியே? அதுவா நாங்க ஊட்டிக்கு போறோம். இங்க இருக்க வெயிலுக்கு அங்க நல்லா குளுகுளுன்னு இருக்கும்ல, அதான் ஒரு நாள் போய் சுத்தி பார்த்துட்டு வரான்ட்டு போறோம். என்னது ஊட்டியா? நான் போனதே இல்லடி அங்க. அட போடி, நாங்கள் யாருமே அங்க போனதில்லை பத்துக்க. அதான் சரி ஊட்டிக்கு டூர் போயிட்டு வரலான்ட்டு ஒரு பிளான போட்டிருக்கோம். நீ தான் வரலன்ட்டிய, வேற என்ன? வரலதான், ஆனா ஊட்டின்னு சொன்னோன்னா வரணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா என் வீட்டுக்காரவ தான் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. எப்பா 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 அப்படியே நடிப்பாளுவப்பா. ஏதோ வீட்டுக்காரன்ட்ட பொய்யே சொல்லாத மாதிரி. அங்க சொல்றது அவ்வளவு பொய்யாதான் இருக்கும். ஏதோ உண்மையை மட்டும் தான் பேசுற மாதிரி மினுக்கு மினுக்குன்னு மினுக்குவாளுவப்பா. உனக்கு என்னப்பா? வாயை மூடு, நிறுத்து. நீ என்ன சொல்ல போறான்னு தெரியுது. உனக்கு என்னப்பா? உங்க நெட்ட மாமா இருக்காவே, நீ என்ன வேணாலும் பேசுவே, என்ன வேணாலும் பண்ணுவே, எங்க வேணாலும் போவே அப்படின்னு தானே சொல்ல போற. மூடு. அட போடி, ஊட்டியில என்னதெல்லாண்டி இருக்கும்? அதுவாடி அங்க பெரிய பெரிய பார்க் இருக்குங்கிறாங்க, பெரிய பெரிய காடு இருக்குங்கிறாங்க. அது மட்டும் இல்ல ராதிகா, அங்க 30 வருஷமா 30 அடியில பெரிய மலை இருக்குங்கிறாங்க. அங்க போய் பார்த்தா தாண்டி தெரியும். அப்படியாடி? எனக்கு ஆசையா இருக்குடி. ஆசையா இருந்தா இங்கே இருந்து கனவு கண்டுட்டு இரு. அதான் வரலன்ட்டால. நாங்க நல்லா ஃபால்ஸ்ல எல்லாம் குளிச்சுட்டு ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறோம், அதெல்லாம் பார்த்துட்டு கடை. ஏன் குந்தாணி வா, நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு பத்துக்கு. என்ன வண்டிக்கெல்லாம் சொன்னோம்ல, அவா போய் சொல்லிட்டு வருவோம். இந்த வரேன்டி. அடியே நில்லுங்கடி, நானும் வரேன், என் பேரையும் சேர்த்துக்கிடுங்க. அதானே, நீ எப்படி வராம இருப்பா? சரிடி, அப்ப நாளைக்கு விடிய காலம் ஒரு 2 மணிக்கெல்லாம் கிளம்பிடு சரியா? அப்பதான் காலையில அங்க 7-8 மணி போல போக முடியும் பத்துக்க. 2000 ரூபா கொண்டு வந்துரு. காலையில நாங்க வண்டிக்கு சொல்லிட்டு வந்துடுறோம், நீங்க மறக்காம கிளம்பி இருந்துரு. ஆமா, வேற தூங்கிட்டே லேட் ஆகி போச்சு, அது இதுன்னு மினிக்கிட்டு தெரிஞ்சேன்னா நாங்க விட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஏடி அதெல்லாம் கரெக்டா கிளம்பிடுவேண்டி. பாப்போம் பாப்போம் எப்படின்ட்டு. வாடி நம்ம போலாம். நம்ம கோழியை போய் தேடுவோம், அப்பதான் நாளைக்கு காலையில போக முடியும். அதை கூண்டுக்குள்ள போட்டு ஃபர்ஸ்ட் கட்டணும்ப்பா. ஏ சின்ன பொண்ணு, நான் என்ன என் வீட்டுக்காரன்ட்ட கேட்கவே இல்லடி. ஐயே அத ஃபர்ஸ்ட் கேளுடி. வேற அதுக்கு முன்னாடி டூருக்கு முதல் ஆளா கிளம்புறதுக்கு நிக்கா. இனிமே தான் போய் கேட்கணும். அவன் எப்படியோ சீனா போடுவான், சண்டை கிட்ட போட்டு எப்படியாவது டூருக்கு வர வேண்டியதுதான். நானும் என்னமதையும் நெட்டமா மட்டும் சொல்லணும். எப்பா 6 மணி ஆக போகுது, என்ன ஆளை காணும், எங்கதான் போனாலும் தெரியல. சை, ஒரு நேரம் வீட்டுல இருக்க கிடையாது, ஒரே ரவுண்டு தான் அடிச்சிட்டு இருக்கா. ஐயே இந்த அப்பளக்கட்டு தலையும் இங்கதான் இருக்கான் போலயே. இவன்ட்ட நாசுக்கா பேசி டூருக்கு போறதுக்கு எப்படியாச்சும் சம்மதிக்க வச்சிடணும்ப்பா. வாங்க மேடம், ஆளை வீட்டுல பாக்கவே முடியல. என்ன கலெக்டர் வேலையை பார்த்துட்டு வரியே?
என்ன இந்த அப்பளக்கட்டத்திலையும் பேசுறதே சரியில்லையே, ஐயே என்னத்த சொல்ல. என்னங்க இப்படி சொல்றிய? சும்மா தான் வெளியே போயிட்டு வந்தேன். ஆமா, எந்நேரமும் ஊரை சுத்திட்டே இரு, ஒரு நேரம் வீட்டுல இருக்க வழி இல்ல. வீட்டை அந்த ஆளு திறந்து போட்டு போயிரு. எவனாச்சும் வீட்டுக்கு திருட வந்தா கூட ஒண்ணும் தெரியாது போல, ஒரே வெளியே தான் சுத்திட்டு இருக்கா. பொம்பளை மாதிரி ஒழுங்கா வீட்டுல இருக்கியா? அது ஒண்ணும் இல்லைங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஊட்டிக்கு டூர் போலான்னு பிளான் போட்டோம் பாத்துக்கிடுங்க. அதான் அதை பத்தி பேச போனோம். என்னது, ஊட்டிக்கு டூர் போக போறியா? இந்த வீட்டை விட்டு தாண்டின காலை உடைச்சு தொங்க விட்டுறேன் பாத்துக்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? வீட்லயே இருக்க வேண்டியதா இருக்கு. ஒரு நாள் தானங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்க, நானும் போயிட்டு வந்துடுறேன். ஓஹோ, அந்த அளவுக்கு தைரியமாயிட்டோ? அவ்வளவு போனாலும்னா பின்னாடியே ஆடிட்டு நீயும் போயிடணுமோ? அவ்வளவு போனா போட்டோம், நீ ஒழுங்கா வீட்டுல இருக்க பாத்துக்க. ஆமா, கொஞ்சம் பொறுமையா பேசினா ஓவரா எகிற வேண்டியது. என்ன முறைக்கிற? ஏ அப்பளக்கட்டு மண்டையா, ஒரு மிதி மிதிச்சனா எங்க போய் விழுவான்னு தெரியாது பாத்துக்க. நான் டூர் போவேன். இந்த பாரு ஒத்த ரோசா, நீ டூர் போனன்னு வச்சுக்க, அந்த ஆளு பேரு அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. ஏ நெட்டகாலா, நான் இந்த வீட்டுக்கு தான் வருவேன். உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா புருஷன் ஒரு மரியாதை கூட இல்லாம வீட்டை விட்டு வெளியே போம்பா. நீ டூர் போக கூடாதுன்னா போக கூடாது. ஏ கோண மண்டை பம்பர மூக்கா, நான் அப்படிதான்டா போவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. ஒழுங்கு மரியாதை 2000 ரூபாய் எடுத்து வை. ஓ, இப்ப எதுக்கு உங்களுக்கு 2000 ரூபா? டூர் போறதுக்கு என்ன, உங்க அப்பன் காசு தருவானா இல்ல உங்க தாத்தன் காசு தருவானா? ஒழுங்கா 2000 ரூபாய் தா. எப்பா எப்பா எப்பா, 2000 ரூபாயா? நான் ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நொந்து நூலாய் சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்தா இவனு வசியில செலவு பண்ணுவாங்களா? ஏற்கனவே உனக்கு வாங்குற பூவுக்கும் உனக்கு வாங்குற மேக்கப் செட்டுக்குமே காசு கொடுக்க முடியாம இருக்கேன். எப்பா, ஒரே ஒரு ரோஜா பூவை வாங்கி தந்துபிட்டு அதை இப்ப சொல்லி காட்டுறியா? மேக்கப் செட்டு நீ அப்படி என்னைய வாங்கி தந்துட்ட? ஒரு பவுடர் ஒரு லிப்ஸ்டிக்கும் கேட்டதுக்குமே ஓயாம அழுது செத்துட்டு இருக்க. இதுல இவன் மேக்கப் செட்டு வாங்கி தந்தான். மேக்கப் செட்டு. எப்பா ஆமாப்பா, நாங்க ஒன்னும் உங்களுக்கு வாங்கி தரல, போங்க போங்க. டேய், நான் போவதான்டா போறேன். ஒழுங்கு மரியாதை 2000 ரூபாய் எடுத்து வை. காலையில விடிய காலம் போல 2 மணிக்கு எனக்கு வண்டி வரும். நாங்க வெளியே டூருக்கு போவதான் போறோம். எப்பா எப்படியோ போய் தொலைங்கப்பா. நான்லாம் சொன்னா என்ன நீங்க கேட்கவா போறீங்க? உங்களுக்கு தான் சேர்க்கு சரியில்லையே. ஆமா, ஏன் நாங்க சேர்ந்திருக்க சேர்க்க சரியில்லை. இவிய சேர்ந்திருக்க சேர்க்க ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே கோடீஸ்வரரா இருக்காவ பத்தியலா. 2000 ரூபாய் கேட்டதுக்கே முக்கால அழுவுறா. போய் உன் வேலையை பார்த்துட்டு. சை, இவ்வளவு கிட்ட எல்லாம் பேச முடியுமா? எப்படியோ போய் தொலையட்டும். டூர் போயிட்டு அதனால வராது, அங்கேயே இருந்து தொலை. உன் மூஞ்ச பாக்கியே எனக்கு பிடிக்கல, பத்திக்கிட்டு வருது. ஐயோ, பாக்க பிடிக்கல, நீ வீட்டுக்கு வராத. நீ எங்கேயாச்சும் போ, நான் என் வீட்டுக்கு வராம இருக்கணும். எம்மா தாய், இடத்த காலி பண்ணு பச்சை. ஐயோ நெட்டக்காலா, 2000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு போ. சை, காசு காசு நம்மள கொண்டு விடுவாள்வ போல. அவன் நாயோட கேவலமா இருந்து சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு. இவங்களுக்கு ஊட்டிக்கு டூர் போவ 2000 ஓவாமா, 2000 ஓவா. யோ தொப்பி, ஓவரா கத்திட்டு கிடந்தேன்னு வச்சுக்கீங்க, அவ்வளவுதான் சோத்துல விஷத்தை வச்சு விட்டுருவேன் நைட்டோட நைட்டா. ஒழுங்கா வாயை மூடிட்டு கடை. சை, இவ சோத்துல விஷத்தை வச்சாலும் வச்சிருவா. நெட்ட மாமா, நெட்ட மாமா. என்ன நெட்டிச்சுக்கு பாட்டுலாம் பலமா இருக்கு? யோ நெட்ட மாமா, நாங்க ஊட்டிக்கு டூர் போறோம். அப்படியாமா? எப்பா, இன்னைக்குதான்ப்பா ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்கா. அந்த ஆளை போய் தொலையட்டும். ஒரு நாளோ 2 நாளோ நிம்மதியா இருந்துட்டு போயிருவோம். ஆமா மாம்சு, 2000 ரூபாய் தாங்க. சின்ன பொண்ணு, 2000 ரூபாய் என்ன, 5000 ரூபாய் தரேன், சந்தோஷமா போயிட்டு வா. என்ன இந்த நெட்டக்காலை நம்ம டூர் போறதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறான்? சின்ன பொண்ணு, எத்தனை நாள் டூர் போறிய? ஒரு நாள் தான் போறோம். என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லிட்டா? போறவிய போறிய, ஒரு 5 நாள் 10 நாள்னு நல்லா சந்தோஷமா போயிட்டு வர வேண்டியது தானே. ஒரு நாள்னு இப்படி சொல்றா? நாங்களாச்சும் நிம்மதியா இருப்போம்ல. யோ நொட்ட, இப்ப என்ன சொன்ன? அது இல்லம்மா, ஒரு 5-6 நாள் போனா தானே நல்லா இருக்கும், எல்லா இடமும் சுத்தி பார்க்க முடியும், அதைத்தான் சொன்னேன். எல்லா ஈர வெங்காயமும் எங்களுக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் வாய மூடும். சரி, மறக்காம 5000 ரூபாய் எடுத்து வச்சிருங்க. நாங்க நாளைக்கு காலையில விடிய காலமே போறோம். சரி, ஏதோ பரவாயில்ல. 1 மணி நேரம் போனாலும் சரி, ஒரு நாள் போனாலும் சரி, அந்த நாளாச்சும் நம்ம நிம்மதியா இருப்போம். யோ நெட்ட, நான் டூர் போறேன், ஒரு நாள் ஃபுல்லா நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்காத. வீட்டுல உள்ள அவ்வளவு வேலையும் செஞ்சிருக்கணும் பாத்துக்க. பாத்திரம் துளக்குறதுல இருந்து, வீடு பெருக்கிறதுல இருந்து, வேற தூசி எல்லாம் தட்டி கிளீன் பண்ற முத கொண்டு எல்லா வேலையும் செஞ்சு நல்லா வீடு நான் வரும்போது பலன்னு இருக்கணும் பாத்துக்க. ஆமா, வச்சா பாரு ஆப்பு. உன் கூட இருக்கிறதுக்கு வீடை கிளீன் பண்றதே எவ்வளவு பரவாயில்ல. சரி சின்ன பொண்ணு, நான் எல்லாமே பக்கவா செஞ்சு வச்சிடுறேன். யோ நெட்ட, நீ பொழைச்சுப்பையா? பொழைச்சுப்ப. ஆமா ஆமா, உன் கூட இருந்து இதை கூட கத்துக்காம இருந்தா எப்படி? நெட்ட மாம்சு, நாளைக்கு வந்து டைல்ஸ்ல பார்த்தா என் மூஞ்சி தெரியணும். மூஞ்சி அந்த அளவுக்கு பளபளன்னு இருக்கணும் பாத்துக்க. ஆமா, உன் மூஞ்ச சும்மாவே பார்க்க முடியல, இதுல டைல்ஸ்ல வேற பார்க்கணுமா, விளங்கிரும். சின்ன பொண்ணு, நல்லா கிளீன் பண்ணி வச்சிடுறேன். சரி சின்ன பொண்ணு, டூர்லாம் போறியே, சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் இருந்தா சொல்லிடு. ஹாய் நிர்மலா,
ஹாய் ரேவதி, ஹாய் வசந்தா, ஹாய் கல்பனா, ஹாய் லோகேஸ்வரன், ஹாய் சூரியபிரகாஷ், ஹாய் தனீஸ்வரா, ஹாய் பச்சையப்பன், ஹாய் மது. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.